My dear students, today RTP Jan 2026 CA Intermediate Corporate and Other Laws Part 3 பார்க்க போறோம். Question number 16. Question number 16 Chaman Private Limited on 3rd April 2024 obtained 30 lakhs working capital loan by offering its stocks and accounts receivables as security from the financial institution. என்ன சொல்றாங்க क्वेश्चनல 30 lakhs working capital loan வாங்குறாங்க. working capital loan அப்படினா என்ன? இந்த ஓபன் கேஷ் கிரெடிட் and then bills discounting இந்த ஓடி இந்த மாதிரி அதாவது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்றதுக்காக அன்றாட செலவுக்காக working capital loan வாங்குறாங்க. இதுலயே டேர்ம் லோனுன்னு இருக்கு. டேர்ம் லோன் அப்படினா அந்த லேண்ட் பில்டிங் வாங்குறதுக்கு இல்ல மிஷினரி வாங்குறதுக்காக வாங்குறது. ரீபேமெண்ட் வந்து 10 வருஷம் இல்ல 5 வருஷத்துல நம்ம ரீபே பண்ணலாம். இப்போ இங்க என்ன கேக்குறாங்க அப்படினா 30 lakhs working capitalக்கு வாங்கி இருக்காங்க. Is it required to create a charge? கேக்குறாங்க. அதுக்கு சார்ஜ் கிரியேட் பண்ணனுமா? For working capital loanக்கு கூட சார்ஜ் கிரியேட் பண்ணனுமா? Under the provisions of the Companies Act 2013 பிரகாரம் அப்படினு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு क्वेश्चन என்னன்னா state the provisions relating to extension of time and procedure for registration of charges in case the above charge was not registered within 30 days of its creation. நார்மலா சார்ஜ் கிரியேட் பண்ணா அதில இருந்து 30 நாளுக்குள்ள நம்ம ரெஜிஸ்டர் கம்பெனிஸ்க்கு அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் அந்த சார்ஜை. முதல்ல சார்ஜ்னா என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சார்ஜ்னா எந்த செக்ஷன் சொல்லுது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அத கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ல செக்ஷன் 2 சப்செக்ஷன் 16 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லுது. சார்ஜ்னா என்ன அப்படினா வேற ஒண்ணும் இல்ல. நான் வந்து லோன் வாங்குறேன் என் கம்பெனிக்காக working capital லோன் வாங்குறேன். அந்த ஸ்டாக் வந்து நான் கொடுத்திருக்கேன் அப்படினா ஸ்டாக் மேல நான் லோன் வாங்குறேன். அதுதான் working capital லோன். சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்ணனும்? அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியா ஒரு அசெட் கொடுக்கணும். அப்ப என்னுடைய கம்பெனியோட ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் லேண்டோ இல்ல பில்டிங்கோ இல்ல பிளான்ட் அண்ட் மெஷினரியோ கொடுக்குறோம். அப்ப நம்ம என்ன பண்ணனும்? உங்க கடன் வந்து 100% ஷூர். அத நான் திருப்பி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா அந்த அசெட்டை சேல் பண்ணியாவது கொடுப்பேன் அப்படிங்கிற மீனிங் அது. அப்பனா என்ன பண்ணனும்னா நம்ம கிரியேட் பண்ணனும். யாரு? லெண்டருக்கு. யார் கடன் கொடுக்கறாரோ அந்த கடன் கொடுக்கறவங்க இருந்து எந்த கம்பெனி கடன் வாங்குதோ அந்த கம்பெனி அவனுடைய அசெட்டை சார்ஜ் கிரியேட் பண்ணனும். அது வேற ஒண்ணும் இல்ல. It is an interest or lien created on the property or assets of the company of any company or any undertaking. அது என்ன பண்ணனும்? அது செக்யூரிட்டியா கொடுக்கணும். சப்போஸ் என்னால லோன் கொடுக்க முடியலனா இத செக்யூரிட்டியா வச்சுங்க அப்படிங்கற அர்த்தத்துல கொடுக்கணும். அதுதான் சார்ஜ் கிரியேஷன். நார்மலா கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா working capital லோனும் வாங்குவாங்க. அதே சமயத்துல டேர்ம் லோனும் வாங்குவாங்க. working capital லோன் வாங்கலாம் சரி, டேர்ம் லோன் வாங்கலாம் சரி. டேர்ம் லோன் அப்படிங்கிறது ஒரு மிஷினரிக்கு ஃபிக்ஸ்ட் அசெட் வாங்குறதுக்காக பண்ணுவாங்க. இல்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஃபேக்டரி பில்டிங்க்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வாங்குவாங்க. working capital அப்படிங்கிறது டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்காக அந்தனுடைய கரண்ட் எக்ஸ்பென்சஸ்க்காக சில இது லோன் வாங்குவாங்க. அதான் working capital லோன். அப்ப இது ரெண்டுக்குமே இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படினா நீங்க சார்ஜ் கிரியேட் பண்ணனும். உங்க ப்ராப்பர்ட்டி ஏதாவது நீங்க வந்து செக்யூரிட்டியா கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? யார் கடன் கொடுத்தாரோ அந்த லெண்டருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். சோ thus அப்பனா என்ன அர்த்தம்? அப்ப working capital லோனுக்கு கூட நீங்க சார்ஜ் கிரியேட் பண்ணனும் அப்படினு சொல்லணும். இன்னொரு செக்ஷன் இருக்கு. செக்ஷன் 77 ஆஃப் அதே கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணனும்னா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டியா கொடுத்து சார்ஜ் கிரியேட் பண்ணீங்கன்னா within 30 டேஸ்ல அதை ரெஜிஸ்டர் பண்ணனும். எங்க? ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்ல. அப்படி பண்ண தவறுனீங்கன்னா இந்த செக்ஷன் 77 என்ன சொல்லுது அப்படினு பார்த்தா அப்படி பண்ணத இன்னொரு 30 நாள் டைம் கொடுக்கும். இன்னொரு 30 டேஸ் கொடுக்கும். அப்பனா என்ன? கிரியேஷன் பண்ணதுல இருந்து மொத்தத்துல 60 நாள். நார்மலா 30 டேஸ்ல பண்ணனும். அப்படி இல்லைன்னா 30 + 30 60 டேஸ்க்குள்ள பண்ணனும். அதுக்கு ஒரு அடிஷனல் ஃபீஸ் கொடுக்கணும். அதுக்கு உண்டான அடிஷனல் ஃபீஸ் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து கண்டிஷன். அதே மாதிரி அது என்ன பண்ணனும் அப்படினா பிரெஸ்கிரைப்ட் ஃபார்மட்ல அப்ளை பண்ணனும். இது கீ பாயிண்ட் சொல்லிறேன். பிரெஸ்கிரைப்ட் ஃபார்மட்ல அந்த அப்ளிகேஷன் பண்ணனும். இந்த மாதிரி நாங்க இந்த சார்ஜ் இந்த டேட்ல பண்ணிருக்கணும், பண்ண தவறிட்டோம், இப்போ நாங்க பண்றோம் அப்படினு சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஒரு டிக்ளரேஷன் வர கொடுக்கணும். என்ன டிக்ளரேஷன்? இந்த மாதிரி டிலே பண்ணோம் இல்லையா, அந்த டிலே பண்ணது வந்து it shall not adversely affect the rights of any intervening creditor. அப்ப மத்த கிரெடிட் இப்ப நாங்க டிலே பண்ணனால எந்த கிரெடிட்டாரும் பாதிக்க போறது இல்ல அப்படினு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். அந்த டிக்ளரேஷன் யார் கொடுக்கணும்னா ஒரு கம்பெனி செக்ரட்டரி கொடுக்கணும், இல்ல டைரக்டர் கொடுக்கணும். இதுதான் கீ பாயிண்ட்ஸ். சோ இந்த பதில அவங்க எப்படி சொல்றாங்க? இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் அதை எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத ஒரு தடவை பாத்துங்க. ஆன்சர் 16ல அதையும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சார்ஜ்னா என்ன? சார்ஜ்னா எந்த செக்ஷன் சொல்லுது? 2 subsection 16 of the Companies Act சொல்லுது, charge means interest or lien created on the property or assets of the company as a security. It includes mortgage. இந்த பாயிண்ட்ஸ் வரணும், இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம். whenever the company borrows money by way of loans including term loan, அப்போ என்ன பண்ணோம்? டேர்ம் லோன் ஆஸ் வெல் அஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன். அப்போ டேர்ம் லோனாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் கேபிட்டலாக இருந்தாலும் சரி, எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் வாங்கினாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி அசெட்டை ஆஸ் எ செக்யூரிட்டியாக நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் தென் எ சார்ஜ் இஸ் கிரியேட்டட் ஆன் சச் ப்ராப்பர்ட்டி. இன்கேஸ் ஐ எம் டிஃபால்ட் இன் ரீபேயிங் த மணி அப்படின்னா என்ன பண்ணலாம்? அந்த அசெட்டை வந்து அவங்க ரிகவர் பண்ணிக்கலாம். ஸோ ஹென்ஸ் அப்போனா என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே சொன்னதான், ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு இது பொருந்தும். So, Charman Private Limited is required to create a charge on such property or assets in favor of the lender. Thus, அப்போ 30 லட்ச ரூபா லோன் கேட்டிருக்காங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் லோனு, அதுக்கு சார்ஜ் கிரியேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு எழுதணும். தட்ஸ் ஆல். இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, வித்தின் 30 டேஸில் அவங்க பண்ணலைன்னா அது வந்து செக்ஷன் 77 சொல்லுது, இன்கேஸ் த எபோ சார்ஜ் வாஸ் நாட் ரிஜிஸ்டர்ட் வித்தின் 30 days ஆஃப் த கிரியேஷன் ஆஃப் த சார்ஜ். சார்ஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க, 30 நாள் கொண்டு ஆர்ஓசியில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ பண்ண தவறு இருந்தால் ரிஜிஸ்ட்ரார் நினைத்தால் த ரிஜிஸ்ட்ரார் மே ஆன் அப்ளிகேஷன் பை த கம்பெனி தான் அப்ளிகேஷன் போடணும் இன்ன ப்ரெஸ்கிரைப்ட் ஃபார்மெட்டில். அது எவ்வளோ நாளில்? சச் ரிஜிஸ்ட்ரேஷன் டு பி மேட் வித்தின் எ பீரியட் ஆஃப் 60 days. 60 daysங்கிறது அக்ரிகேட். மொத்தம் 30 days அலோவ் பண்ணால் அப்போ இன்னொரு 30 days, ரெண்டு சேர்ந்து 30 days. அதை தான் இங்கே சொல்கிறேன். another 30 days ஆர் granted ஆஃப்டர் தி எக்ஸ்பைரி ஆஃப் ஒரிஜினல் 30 days. நார்மலாக 30 daysக்குள்ளே கொடுக்கணும், அது இல்லாமல் இன்னொரு 30 days. அப்போ மொத்தமாக 60 days. அதுக்கும் என்ன பண்ணோம்? அடிஷ்னல் ஃபீ கொடுக்கணும். அது வந்து அட்வாலரம்னு கூட சொல்லலாம். அடிஷ்னல் ஃபீஸ் ஏதாவது அதை கட்டணும். சரி, அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த டைம். இந்த டைமை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? சப்போஸ் நீங்கள் 30 நாளில் பண்ணணும், பண்ணலை, 60 நாள் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம்? நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் should be made to the registrar in a prescribed format. இந்த மாதிரி தவறி போயிடுச்சு, 30 நாளில் பண்ண முடியல, இப்போ நாங்கள் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இட் should be supported by a declaration. ஒரு கம்பெனி செக்ரட்டரி இருந்து ஒரு டெக்ளரேஷன் கொடுக்கணும். ஒன்று கம்பெனி செக்ரட்டரி கொடுக்கலாம், இல்லை ஒரு டைரக்டர் கொடுக்கலாம். என்னன்னு கொடுக்கணும்? த பிளேட்டட் ஃபைலிங். அதாவது இவ்வளோ லேட்டாச்சு இல்லையா, அந்த லேட்டான அந்த பிளேட்டட் ஃபைலிங் இருக்குது, செல் நாட் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் எனி அதர் இன்டர்வீனிங் கிரெடிட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ அப்ளிகேஷன் என்ன எடுது? இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த ரிஜிஸ்டார் த கம்பெனி ஹேட் சஃபிஷியன்ட் காஸ். அப்போ உடனே அவங்க ரிஜிஸ்டாருக்கு தெரியுது, அவங்க கரெக்டான காரணம் தான் சொல்லியிருக்காங்க, 30 நாளில் பண்ண முடியல, பரவாயில்ல 60 நாள் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, அப்போ வித்தின் த ஒரிஜினல் பீரியட் ஆஃப் 30 daysல பண்ண முடியல, அதனால் அவங்க அதிக டைம் கேட்குறாங்க அப்படின்னா, தென் ஹீ வில் அலோ, அதாவது ரிஜிஸ்ட்ரார் வில் அலோ த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் வித்தின் த எக்ஸ்டெண்டட் பீரியட். அப்படின்னா என்ன? 60 days எக்ஸ்டெண்டட் பீரியட்னா மொத்தத்தில் 60 days ஃப்ரம் த டேட் ஆஃப் சார்ஜ் கிரியேஷன். ஸோ த ரிக்வசிட் அடிஷ்னல் ஃபீ அண்ட் அட்வாலரம் ஃபீ ஆஸ் அப்ளிகபிள் மஸ்ட் பி பெய்ட். இதுதான் கொஷின் நம்பரு. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 17, அதை நம்ம பார்க்கலாம். 17ல் என்ன சொல்கிறாங்க? 17ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ராமன் அண்ட் சீதா அண்ட் மோகன் ஆர் பார்ட்னர்ஸ். 3 பேர் பார்ட்னர். இதில் வந்து யாருன்னா எல்எல்பியில் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பில் அந்த ஃபேமோட பேர் வந்து RSM அண்ட் கோ. அவங்களுடைய மெயின் பர்பஸ் என்னென்னா கன்சல்டன்சி சர்வீஸ் கொடுக்குறது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்லாம் கூட அது மாதிரி ஒரு ஃபேமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் பர் த எல்எல்பி அக்ரிமெண்ட் த ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ஆர் ஷேர்ட் ஈக்குவலி. அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன? 3 பேர்த்தும் 1:1:1 ஈக்குவலி. ஸோ ராமன் ரிக்வயரிங் ஃபண்ட்ஸ் ஃபார் பர்சனல் பர்பஸஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் 40. இப்போ ராமன்கிறது இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ பணம் தேவைப்படுது போல இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த எல்எல்பியில் இருக்கிற அவரோட ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட், அது எவ்வளோ 40% ஷேர் ஆஃப் த ப்ராஃபிட்டை யாருக்கு கொடுக்குறாரு? அர்ஜுனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அது சட்டத்தில் வைபிளா? இது அப்ளிகபிளா? அதை நம்ம பார்க்கணும். ஆஃப்டர் த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அர்ஜுன் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எல்எல்பியிலேருந்து உங்கள் ஷேரை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, 40% சார்ஜ் பண்ணிட்டீங்க. அதனால் அவன் என்ன சொல்கிறான், ஹீ இஸ் என்டைட்டில் டு பார்ட்டிசிபேட் இன் த மேனேஜ்மெண்ட்.
அப்போ இனிமேட்டு எல்எல்பியில் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்லேயும் ஒவ்வொரு அஃபேர்ஸ்லையும் நான் கலந்துக்குவேன், டெசிஷன் மேக்கிங்கில் நான் இன்டர்ஃபியர் ஆவேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் சின்ஸ் ராமன் ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் த பார்ட் ஆஃப் ஹிஸ் ரைட்ஸ் ஹீ இஸ் டீம்ட் டு பி டிஸ்அசோசியேட்டட் ஆஸ் எ பார்ட்னர் ஆஃப் த எல்எல்பி. ராமன் என்ன பண்ணிட்டாரு, இப்போ அவனுடைய ஷேரை கொடுத்துட்டான்ல, கொடுத்துட்டனால என்ன ஆகிடும், அவன் டிஸ்அசோசியேட்டட் பார்ட்னர்னால் அதிலிருந்து பார்ட்னர்லேருந்து விலகிடணும் நம்பர் 1. அப்படி இல்லைன்னா டிசால்வ் ஆகணும். இந்த டிசால்வ் பற்றி இங்கே சொல்லலை, ஆனால் அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் 42 ஆஃப் எல்எல்பி ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இங்கே என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். யூ ஆர் ரிக்வயர்ட் டு அட்வைஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008. நார்மலாக எல்எல்பியில் இருக்கிற ஒரு பார்ட்னர் வெதர் பார்சியலாவோ இல்லை ஹோலாவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா ரைட்ஸை, அதனால் இட் வில் காஸ் டிஸ்அசோசியேஷன் ஆர் டெசொல்யூஷன் ஆஃப் த எல்எல்பி. அதனால் அந்த எல்எல்பியே கலைஞ்சிருமா, இல்லை இவன் பார்ட்னர்ஷிப்பை வந்து அந்த பதவியை இழந்துருவானா, இது நீங்கள் ஆஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் யூ ஹாவ் டு அட்வைஸ். அண்ட் தென் வெதர் அர்ஜுன் இஸ் என்டைட்டில் டு பார்ட்டிசிபேட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் RSM கம்பெனி. அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் இப்போ தான் ஷேர் வாங்கிட்டானே, 40% வாங்கிட்டானே, அவனுக்கு அந்த ரைட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நார்மலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 42 செக்ஷன் 42 ஆஃப் எல்எல்பி ஆக்டு 42 பிரகாரம். எல்எல்பி ஆக்ட் எந்த வருஷம், 2008. இது பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பார்ட்னர் என்ன பண்ணலாம், ஹோலாவோ இல்லை பார்ட்டாவோ அவரோட ரைட்ஸ் ஆஃப் ஷேரை இல்லை ரைட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை அதை யாருக்கு வேணாலும் மாற்றலாம், ஃபார் ஹிஸ் பெனிஃபிட் ஆர் ஃபார் எனி அதர் கன்சிடரேஷன். அதே சமயத்தில் அப்படி மாத்திரனால ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் வந்து பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளியே போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய ரைட்ஸை அவன் பார்ட்லேயே தான் பண்ணியிருக்கான், இருந்தாலும் அவன் பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளியே போகிறது அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது, அது இல்லாமல் அது வந்து டெசொல்யூஷன் ஆகிடாது, இட் வில் நாட் காஸ் டெசொல்யூஷன் ஆஃப் த எல்எல்பி. மூணாவது, இப்போ நம்ம ஷேரை மாற்றிட்டோம், ஒருத்தனுக்கு புது ஆளுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால அவன் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இட் டஸ் நாட் என்டைட்டில் த ட்ரான்ஸ்ஃபரி டு பார்ட்டிசிபேட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆர் கான்டக்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எல்எல்பி. இந்த பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேஸில் என்ன பண்ணியிருக்கான், ராமன்கிறவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான், யாருக்கு, அர்ஜுன் அப்படிங்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். எத்தனை பர்சன்ட்டு, 40% ஆஃப் ஷேர் இன் எல்எல்பியில். அப்போ அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா வேண்டாமா, கொஷின் என்ன கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், ராமன் பார்சியலி ட்ரான்ஸ்ஃபர் வில் லீட் டு டிஸ்அசோசியேஷன் ஆர் டெசொல்யூஷன் ஆஃப் த எல்எல்பியா அப்படின்னா கிடையாது, ஃபால்ஸ். அது ராமன்ஸ் பார்சியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ரைட்ஸ் வில் நாட் லீட் டிஸ்அசோசியேஷன் ஆர் டெசொல்யூஷன் ஆஃப் த எல்எல்பின்னு ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். ரெண்டாவது, வெதர் அர்ஜுன் இப்போ அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தானே, அவனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்ல, வெதர் ஹி இஸ் என்டைட்டில் டு பார்ட்டிசிபேட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் RSM கம்பெனி அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த 42 செக்ஷன் பிரகாரம் transfer of right does not by itself entitle the transferee to participate in the management. ஸோ அப்போ அர்ஜுன் இஸ் நாட் என்டைட்டில் டு பார்ட்டிசிபேட். இதை அப்படியே ஒரு தடவை பார்த்துக்குங்க. இந்த கொஷின் நம்பர் 17 நம்ம சொன்னது தான் அதில் வரப்போகுது, பட் இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். 17 பாருங்கள், ஆஸ் பர் செக்ஷன் 42 ஆஃப் த எல்எல்பி ஆக்ட் 2008 the rights of the partner or share of the profits and losses of the LLP partnership to receive distribution என்ன பண்ணலாம், ஆர் transferable either wholly, நீங்கள் 100% பண்ணலாம், இல்லை 40-30 எந்த பர்சன்ட் வேணாலும் பண்ணலாம், ஆர் பார்ட்லி. இதுதான் செக்ஷன் 42. இதை நம்ம முதல்ல எழுதணும். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the transfer of any right by any partner pursuant to subsection does not itself disassociation. இவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால இவன் பார்ட்னர்ஷிப்லேருந்து பதவியிலிருந்து விலகிறதா அர்த்தம் கிடையாது, டிசோசியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதான் டஸ் நாட் காஸ் டிஸ்அசோசியேஷன் ஆஃப் த பார்ட்னர். அதே சமயத்தில் டஸ் நாட் காஸ் த டெசொல்யூஷன் ஆர் வைண்டிங் அப் ஆஃப் எல்எல்பி. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணோம். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் பர்சுவன்ட் டு திஸ் செக்ஷன் டஸ் நாட் பை இட் செல்ஃப் என்டைட்டில் த ட்ரான்ஸ்ஃபரி ஆர் அசைனிங் டு பார்ட்டிசிபேட் இன் த என்டைட்டில்மெண்ட். அதையும் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அவனுக்கு வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால அவனுக்கு வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டில் இன்டர்ஃபியர் ஆகுங்கிற ரைட்டெல்லாம் யாரும் கொடுக்கல. ஸோ அதுவும் கூடாது. ஸோ அப்போ என்ன பாருங்க, இந்த கிவன் கேஸ் த ராமன் ஹேஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் 40% of his shares of the profits in RSM and company to Mr. Arjun. In view of the above provision, the transfer of right does not by itself cause dissociation. அப்போ இது வராது, does not cause. நல்லா பார்க்கணும், இதுதான் ஆன்சர். does not cause
disassociation of the partner or dissolution or winding up of LLP. And then hence அப்போ என்ன அர்த்தம்? ஸோ பார்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் வில் நாட் லீட் டு டிசோசியேஷன். அதே பாயிண்ட்டை திருப்பி எழுதுறீங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்டை நம்ம சேஞ்ச் பண்ணனால அவனை ட்ரான்ஸ்ஃபரியை நம்ம என்டைட்டில் பண்ணல, பார்ட்டிசிபேட் பண்ணிக்க மேனேஜ்மெண்ட்டில் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஸோ அதை தான் டஸ் நாட் entitle the transferee to participate in the management in the activities of the LLP. So the Arjun is not entitled to participate in the management of RSM and company. இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 18 என்ன சொல்கிறாங்க அதையும் பார்த்துருவோம். கொஸ்டின் நம்பர் 18. ஸோ இது வந்து ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட். இந்த கிளாஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏபிசி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனி, ஆக்சுவலாக நம்ம நான் ப்ராஃபிட் கம்பெனினா இப்போ வந்துருக்கிற கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 8 கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே சமயத்தில் கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 25 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956. இப்போ இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணது இது ரொம்ப பழைய கம்பெனி, செஞ்சுரி ஓல்டு கம்பெனி. அப்போ இது என்ன ஆகிடுது, போன நூற்றாண்டுலேயே ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அப்போ அது ரிஜிஸ்டர் பண்ணுச்சுன்னா இது வந்து என்ன கம்பெனி, இது நான் ப்ராஃபிட் கம்பெனி, பட் இட் இஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 25 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956. பட் இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஆஸ் பர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 18 கிளாஸ் WA ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட், நமக்கு தெரியும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. அப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே இப்போ ஒன்று வந்துருக்குது, 2025 வந்திருக்கு. அது இன்னும் இன்கார்பரேட் ஆகலை, ஐ மீன் இப்போ இதுக்கு வரல, ப்ராக்டிஸில் வரல, அதனால் அதை விட்டுருவோம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த செக்ஷன் பிரகாரம் கம்பெனிஸ் ஆக்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இந்த செக்ஷன் பிரகாரம் a company is considered to be one in which the public are substantially interested if it is registered under section 25 of the Companies Act அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த செக்ஷன் 8 கம்பெனி அப்படிங்கிறது 2013 கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம், செக்ஷன் 25 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 பிரகாரம் அதுவும் நான் ப்ராஃபிட் கம்பெனி. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ரூல் பிரகாரம் 1961 பிரகாரம் அது வந்து எந்த கம்பெனியில் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் பப்ளிக் இருக்காங்களோ அந்த கம்பெனிக்கு பேர் செக்ஷன் 25 கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆஃப்டர் த எனாக்ட்மெண்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட், நார்மலாக கம்பெனிஸ் ஆக்ட் எப்பயுமே ஒரு ஆக்ட் புதுசாக வந்துருச்சுன்னா பழைய ஆக்ட் வந்து செல்லாது, லேப்ஸ் ஆகி போயிடும். ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்துருச்சு. அப்போ பழைய கம்பெனிஸ் ஆக்ட் என்னது, இந்த கம்பெனிஸ் ஆக்ட் செக்ஷன் 25 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 என்ன ரீப்ளேஸ்ட். அப்போ பழைய கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் அது வந்து செக்ஷன் 25, இப்போ புதிய கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் செக்ஷன் 8. ஸோ ஹவவர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட், ஆனால் இருந்தாலும் கூட இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து இன்னும் மாறல, அந்த ஆக்ட் அப்படியே இருக்குது. அந்த ஆக்டை நம்ம இன்னும் வரல, அது வந்து 2026 27 வரும். ஏன்னா இப்போ ஒரு 25 ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க, அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். ஸோ இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 ஸ்டில் கண்டினியூஸ் டு மேக் ரெஃபரன்ஸ் ஆஃப், அவன் என்ன பண்ணுறான், கம்பெனிஸ் ஆக்ட் 1956 வந்து ரிப்பீல் ஆனால் கூட அதை அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம். அதை தான் சொல்கிறான் இன் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 18 WA ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம். இன் திஸ் சிச்சுவேஷன் என்ன கொஷின் அப்படின்னா, எப்பயுமே இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். இன் திஸ் செக்ஷன் how should that reference to section 25 of the Companies Act 1956 in section 2 section 18 WA of the Income Tax Act be construed after the commencement of the Companies Act in light of the General Class Act. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்திருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட். ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் அப்படிங்கிறது நல்லா கவனிங்க, அது வந்து 1897 இந்த ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து பிரிட்டிஷ் பீரியட்லேயே இருந்த ஆக்ட். அதுக்கப்புறம் நிறைய ஆக்ட் வந்துடுச்சு. அது பிரகாரம் என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ட் ரிப்பீல் ஆகி மறுபடியும் ஒரு ஆக்ட் வந்துடுச்சுன்னா இந்த நியூ ஆக்ட் வந்து பழைய ஆக்டை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கௌரி சங்கர் கௌர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது. அதுலேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது எவ்ரி ஆக்ட்
merely makes a reference to former act. பழைய சட்டம், புது சட்டம் வந்து பழைய சட்டத்தில் இருக்கிற சரத்தை வந்து நம்ம ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். It is only by reference and all amendments. Repeals now subsequently will have effect unless its operation is saved by relevant provisions of the section of this act அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ செக்ஷன் 825 கம்பெனிங்கிறது என்ன? 25ங்கிறதும் நான் ப்ராஃபிட் கம்பெனி தான். இது வந்து 1956 கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம். அதே மாதிரி செக்ஷன் 8 கம்பெனி அப்படிங்கிறதும் 2013 பிரகாரம் கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் செக்ஷன் 8 கம்பெனி தான், நான் ப்ராஃபிட் கம்பெனி தான். இது ரெஃபர் பண்ணால் தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் இதை நம்ம எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் கொஷின் நம்பரை அப்படின்னு நீங்கள் பாருங்கள். கொஷின் நம்பர் 18ல் ஸோ அக்கார்டிங், இதை நம்ம சொன்னதே தான் திருப்பி வரும். அக்கார்டிங் டு செக்ஷன் 8 ஆஃப் ஜென்ரல், இதில் வந்து இந்த 8ங்கிறது வந்து செக்ஷன் 8 கம்பெனிஸ் கிடையாது. இது ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட் 1897 இருக்கிற செக்ஷன் 8. இது பிரகாரம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு புது ஆக்டு, ஐ மீன் வேர் திஸ் ஆக்ட் ஆர் சென்ட்ரல் ஆக்ட் ஆர் ரெகுலேஷன் மேட் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆக்ட் ரிப்பீல்ஸ் ஆர் ரீஎனாக்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் மாடிஃபிகேஷன் எனி ப்ரொவிஷன் ஆஃப் த ஃபார்மர் எனாக்ட்மெண்ட் தென் ரெஃபரன்ஸ் இன் எனி அதர் எனாக்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணலாம். அதாவது என்ன பண்ணலான்னா ரெஃபர் பண்ணலாம். புது ஆக்ட் வந்துருச்சுன்னா பழைய ஆக்டில் இருக்கிற அமெண்ட்மெண்ட்டோ இல்லை மாடிஃபிகேஷனோ இல்லை அது அந்த ஏற்கனவே அது ரிப்பீல் ஆகிருந்தால் கூட ரெஃபர் பண்ணலாம். அன்லெஸ் எ டிஃபரெண்ட் இன்டென்ஷன் அப்பியர்ஸ். இதையும் கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸு நோட் பண்ணிங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட் இன்டென்ஷன் இருந்தால் தவிர மற்ற கேஸில் நம்ம ரெஃபர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த கேஸு நான் சொன்னேன் இல்லையா, கௌரி சங்கர் கவுர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இதில் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு சட்டத்துக்கும் அவனுக்குன்னு ஒரு டிஸ்டிங்ஷன் உண்டு. இப்போ லேட்டர் ஆக்ட் பின்னாடி வர ஆக்ட் இருக்குன்னு வச்சுங்க, மேக்ஸ் ஏ ரெஃபரன்ஸ் டு எ ஃபார்மர் ஆக்ட் அப்படி பண்ணிச்சுன்னா இட் இஸ் ஒன்லி பை ரெஃபரன்ஸ். அந்த ஆக்டில் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, அது விளக்கம் தான் இந்த ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ரிப்பீல்ஸ் த நியூ லா சப்சிக்வெண்ட்லி மேட் வில் ஹாவ் எஃபெக்ட் அன்லெஸ் இட்ஸ் ஆப்ரேஷன் இஸ் சேவ்டு பை த ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அன்லெஸ் த ஆப்ரேஷன் இஸ் சேவ்டு பை த ரெலவென்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த செக்ஷன் ஆஃப் திஸ் ஆக்ட். இன் கேஸ் செக்ஷன் 25 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956, அதை தான் நம்ம சொன்னோம் நான் ப்ராஃபிட் கம்பெனின்னு. அது வந்து என்ன ஆகிடுச்சு, ரிப்பீல் ஆகிடுச்சு. இப்போ இந்த இது வந்து இருக்கா, இது வந்து இதில் ப்ராக்டிஸில் இல்லை, இந்த கம்பெனி வந்து லேப்ஸ் ஆகி போச்சு. இதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன 2013 நியூ கம்பெனிஸ் ஆக்ட் வந்துருச்சு, அதை வந்து ரீஎனாக்ட் பண்ணியாச்சு. அதை தான் என்னவா பண்ணியிருக்கோம், இந்த செக்ஷன் 25 கம்பெனிங்கிறது தான் செக்ஷன் 8 கம்பெனி ஆகிடுச்சு. எதில், கம்பெனிஸ் ஆக்ட் 2013. Though the section 218AA of the Income Tax Act still mentions, so companies registered under section of the Companies Act by virtue of 8 of General Class Act. So the reference shall be deemed to be, அப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் சொன்னாலும் சரி, ஜென்ரல் கிளாஸ் ஆக்டாலும் சரி, பழைய ஆக்டை ரெஃபர் பண்ணால் வேறு ஒன்றும் இல்லை. அதை எதை ரெஃபர் பண்ணுறது அர்த்தம், த கம்பெனி ரிஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்டை ரெஃபர் பண்ணுறதா தான் அர்த்தம். ஏன்னா இதுதான் இப்போ ப்ராக்டிஸில் இருக்குது, இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்கிற சட்டம். அப்போ இந்த சட்டத்தில் இருக்கிற இதை ரெஃபர் பண்ணுறதுனால தப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம். கொஷின் நம்பர் 19 அடுத்தது நீங்கள் பாருங்கள். கொஷின் நம்பர் 19ல் associates words to be understood in common sense manner. Explain this statement with reference to the rules of interpretation. Rules of interpretation of statutes. அப்போ இதில் வரும் இன்டர்பிரிட்டேஷன் ஒரு சாப்டர் இருக்குது, ஜென்ரல் கிளாஸஸ்னு ஒன்று இருக்குது, அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம் 1897. அது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஷின் இருக்குது. அதனால் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் படிச்சிங்க, அது லீகல் டேர்ம்ஸில் இருக்கும். சில இதை வந்து அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த அசோசியேட் அப்படிங்கிறது என்ன, அசோசியேட் வேர்ட்ஸ் டு பி அண்டர்ஸ்டுட் அப்படின்னா என்ன, இது அப்படியே பாருங்கள். இதில் கொஷின் நம்பர் 19, associate words to be understood in common sense manner. புரியுங்களா, காமன் சென்ஸ்னால் தெரியும் இல்லையா, சில இதெல்லாம் 2-3 வேர்ட்ஸ் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும், அசோசியேட் வேர்ட்ஸாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ண, அது சுற்றுப்புற சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் சரௌண்டிங் இட், அதை சுற்றி என்ன இருக்குது, சூழல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, when two words or expressions are coupled together, one of which generally excludes other, obviously the more general term used
a meaning excluding a specific one. அப்போ இதில் வந்து மெயின் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நாசிட்டர் எஸ் சாசிஸ் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன? இதுக்கு வந்து இதுதான் மெயின். இந்த இதை நீங்கள் நோட் பண்ணணும். இது என்ன அப்படின்னா இட் இஸ் எ லத்தீன் வேர்ட். இந்த வேர்டுக்கு அர்த்தம் என்னென்னா எ வேர்ட் இஸ் நோன் பை த கம்பெனி இட் கீப்ஸ். அதை அங்கேயே சொல்லியிருக்காங்க. இது நோன், இட் இஸ் நோன் பை இட்ஸ் அசோசியேட்ஸ். அல்லது என்ன சொல்கிறான்? இட் கீப்ஸ் த கம்பெனி இட் கீப்ஸ் அப்படின்னா. ஸோ எ வேர்ட் இஸ் நோன் பை த கம்பெனி இட் கீப்ஸ். சரி, மீனிங் என்ன? இப்போ என்னது நாசிட்டர் எ சாசிஸ்னால் என்ன? அதாவது சில சட்டத்தில் என்ன ஆகிடும்? அம்பிகுவஸ், அன்கிளியர் வேர்டு. அதாவது சட்டங்கள் வந்து தெளிவாக இருக்காது, நமக்கு புரியவே புரியாது, ரொம்ப குளறுபடியாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா the ambiguous or unclear word should be understood in the context of the words surrounding it. அது இதில் இல்லை, இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சுற்றுப்புற அந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த வேர்ட் சரௌண்டிங் இட் என்ன இருக்கோ அந்த கான்டெக்ஸ்ட்டை பார்த்து நீங்கள் இதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். when two or more words which are capable of analogous, similar or parallel, ஒரே மாதிரியே இருக்கும் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த மீனிங் வந்து பார்த்திங்கன்னா coupled together, they are to be understood in their cognate sense. cognate sense என்ன? akin in origin or nature or quality. அதில் நம்ம புரிஞ்சுக்கணும். so their color from each other, the more general is restricted to sense, analogous is less general. so it is a rule wider than the rule of. இது நீங்கள் ரூல் ஆஃப் இதுதான். இது அடுத்த பாயிண்ட்டு. எஜுஸ்டம் ஜெனரிஸ் அப்படின்னா என்ன? எஜுஸ்டம் ஜெனரிஸுங்கிறது இட் இஸ் எ அப்ளிகேஷன் ஆஃப் நாசிட்டரா இந்த சாசிஸ் அப்படின்னு படித்தோம் பார்த்தீங்கன்னா, இதை அப்ளிகேஷனுக்கு தான் அந்த இந்த வேர்டை யூஸ் பண்ணுறது. ஸோ இட் இஸ் அன் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் என்ன? நல்லா பார்க்கணும். இட் இஸ் எ அப்ளிகேஷன் ஆஃப் த நாசிட்டர் எ சாசிஸ் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக நாசிட்டர் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் எ ரூல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு பேர் ரூல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இட் கேனாட் ப்ரிவெயில், அதுதான் இங்கே சொல்கிறது. அதாவது நல்லா கவனிங்க, இட் மஸ்ட் பி போர்ன் இன் மைண்ட் நாசிட்டர் இஸ் மியர்லி எ ரூல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பாயிண்ட் வரணும், எக்ஸாம்பிள் எழுதும்போது இது எழுதணும். எ ரூல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தென் கேனாட் ப்ரிவெயில் இன் கேசஸ் வேர் இட் இஸ் கிளியர் தட் த வைடர் வேர்ட்ஸ் ஹவ் பீன் டெலிபரேட்லி யூஸ்ட் in order to make the scope of the defined word correspondingly wider. ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா போதும். கடைசி கொஷின் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 20. 20ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆக்சுவலாக கொஷின் நம்பர் 20 StarTech Private Limited is an Indian company, is planning to remit USD 12 million. மில்லியன்னா தெரியும் இல்லையா? ஆச்சுங்களா? 12 lakhs rupees. 1 million அப்படின்னா 10 lakhs. இங்கே டாலர் இதில் மில்லியனில் சொல்லியிருக்காங்க. 12 million consultancy firm based in Germany for advisory services related to. 1 மில்லியன்னா 10 லட்சம். இங்கே என்ன சொல்கிறான்? 12 மில்லியன் அப்படின்றான். அப்போ 12 into 10 அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன் எ கம்பெனி. த கம்பெனி ஆல்சோ என்கேஜ் அனதர் ஃபாரின் கன்சல்டன்சி ஃபார் எ சாஃப்ட்வேர் அப்கிரேட் ஆன் எ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட், வாண்ட்ஸ் டு ரெமிட் $9 lakhs. 9 lakhs என்ன 1 million விட கம்மி. போத் பேமெண்ட்ஸ் ஆர் டு பி மேட் ஃப்ரம் இந்தியா. அப்போ நல்லா பாருங்கள், இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஸ்டார்டெக்குங்கிறது இந்தியன் கம்பெனி. அவங்க வந்து US டாலர் $12 million கன்சல்டன்சிக்காக ஜெர்மனுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அது எதுக்காக? அட்வைசரி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக? நியூலி ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா, அதுவும் ஃபாரின் டாலர் US டாலரில் நீங்கள் பண்ணோன்னா, ஆக்சுவலாக அந்த ஆக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து 2000 அப்படிலாம் ஏற்றினா, அது பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணோன்னா, அதாவது $10 million வரைக்கும் நீங்கள் வந்து அனுப்பலாம் வித்தவுட் RBI அப்ரூவல். எபோவ் 10 million அப்படின்னா இங்கே என்ன ஆகிடுது?
12 மில்லியன். அப்போ நீங்கள் பாருங்கள் 12 மில்லியன்னா 120 lakhs. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆர்பிஐ அப்ரூவல் வாங்கணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு கன்சல்டன்சி சர்வீசஸ் அது எதுக்கு சாஃப்ட்வேருக்காக இருந்தால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா $1 மில்லியன் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணால் ஆர்பிஐ பர்மிஷன் தேவையில்லை. ஆனால் இங்கே நம்ம 1 மில்லியன் அனுப்பலை, அது கம்மியாக தான். 1 மில்லியன் அப்போ 10 lakhs, இங்கே அனுப்ப போகிறது 9 lakhs. அப்போ இதுக்கு ஆர்பிஐ பர்மிஷன் தேவையில்லை, இதுக்கு ஆர்பிஐ பர்மிஷன் வேணும். அப்போ இதுக்கு வந்து ஆர்பிஐ அப்ரூவல் வேணும், இங்கே வந்து அப்ரூவல் தேவையில்லை, நோ ஆர்பிஐ அப்ரூவல். இதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆச்சுங்களா? ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு த ஃபாரின் மேனேஜ்மெண்ட் 1999 determine the StarTech Private Limited can freely transfer these amounts. freely transfer பண்ணலாமா? if any approval is required. approval required. எதுக்கு? ஃபஸ்ட்டு கேஸுக்கு. ஏன் அப்படின்னா 12 மில்லியன் அனுப்புகிறாங்க, 10 மில்லியன் வரைக்கும் தான் உண்டு, பர்மிஷன் உண்டு இந்த ரூல்ஸ் பிரகாரம். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வரைக்கும் அதாவது தேவையில்லை. அதாவது 1 மில்லியனுக்கு மேலே போனால் தான் நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கணும். இங்கே வந்து என்ன 9 lakhs தான் அனுப்பிச்சிருக்கோம், அதனால் நோ அப்ரூவல். அதை தான் இப்போ நம்ம அனுப்புவோம். எக்ஸாமில் நம்ம இது ஆன்சர் பண்ணுறோம். நம்ம என்னன்னு பாருங்கள். இப்போ அப்படியே கொஷின் நம்பர் 20ல் ஆஸ் பர் ஷெட்யூல் 3 ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2000 எதான்னு சொல்கிறாங்கன்னா ரெமிட்டன்சஸ் பை பர்சன் அதர் தேன் இண்டிவிஜுவல்ஸ் shall require prior approval. prior approval தேவை. எப்போ தேவை? the remittance exceeding 10 million. புரியுதுங்களா? இங்கே எவ்வளோ நம்ம சொல்கிறோம்? 12 மில்லியன். ஸோ எக்ஸீடிங் அப்படின்னா அப்போ ஆர்பிஐ பர்மிஷன் தேவை. ஃபார் ஏவி கன்சல்டன்சி சர்வீசஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். நல்லா பார்க்கணும், இது மொத்தமே ரெண்டுமே கன்சல்டன்சி தான். ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர். ஸோ இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வரணும்? அப்போ இதுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறேன் பாருங்கள், அண்டு 1 மில்லியன் பர் ப்ராஜெக்ட் ஃபார் அதர் கன்சல்டன்சி சர்வீசஸ் ப்ரொக்யூர்டு அவுட் சைடு இந்தியா. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? 1 மில்லியனுக்கு மேலே இருந்தால், இல்லை நீங்கள் 10 மில்லியனுக்கு மேலே இருந்தால் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்ரூவல் வாங்கணும். இது வந்து 10 மில்லியனுக்கு மேலே இருக்குது. அப்போனா இந்த சினாரியோவில் என்ன சொல்கிறாங்க? அதாவது ப்ரப்போஸ்ட் ரெமிட்டன்ஸ் 12 மில்லியன் ஃபார் கன்சல்டன்சி ஆன் ஹைவே ப்ராஜெக்ட் எக்ஸீட்ஸ் 10 மில்லியன், தேர்ஃபோர் இட் மஸ்ட் சீக் அப்ரூவல். அப்போ ஆர்பிஐ அப்ரூவல் தேவை. அப்ரூவல் இல்லாமல் இப்போ சப்போஸ் 8 மில்லியனாக இருந்தால் ஓகே, 10 மில்லியனாக இருந்தால் ஓகே, இப்போ 12 மில்லியன். அப்போ என்ன பண்ணணும்? 10 மில்லியன் வரைக்கும் தான் ஆர்பிஐ தேவையில்லை, அதுக்கு இல்லைன்னா நீங்கள் அப்ரூவல் தேவை. ஸோ மஸ்ட் சீக் அப்ரூவல் ஃப்ரம் தி ஆர்பிஐ. அது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ் ஆஃப் USD 9 lakh ஃபார் சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி ஆன் எ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் டஸ் நாட் எக்ஸீட் 1 மில்லியன். 1 மில்லியன்னா 10 லட்சம், நம்ம 9 லட்ச ரூபா தான் அனுப்புகிறோம், அப்போ தேவையில்லை. அப்போ நோ ஆர்பிஐ அப்ரூவல் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் திஸ் ட்ரான்சாக்ஷன். ஸோ இந்த கொஷின் முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம நல்லா பாருங்கள், கார்பரேட் அண்ட் அதர் லாஸை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து குரூப் 2ல் ஆடிட்டிங் விளாண்டுருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். குரூப் இருக்குது உங்களுக்கு, வந்து வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப் இருக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ.